How are you? I am K. Sagar, retired headmaster, Government Higher Secondary School, Parkour. Today we will be discussing about basics in chemistry. உங்களுக்கு தமிழில் இதை ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ நான் பேசுகிறது தமிழ் மீடியம் அது மற்றவங்களை யூஸ் பண்ணி இப்போ வந்து இப்போ பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லாம் ஆக்டிவாக இருக்குங்களா? இருக்கலாமா? சரி, பாடத்துக்கு முன்னாடி எடுத்தோடனே சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? இப்போ என்னன்னா, பசங்க இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. 2 பேரும் டீச்சர் சொல்லிக்கிறாங்கன்னா டீச் பண்ணுறது, பசங்களுடைய வேலை அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை அதுதானே? சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். டீச்சர் ரொம்ப எழுதிட்டு இருப்பாங்க, பசங்க ரொம்ப எழுதிட்டு இருக்காங்க. நீ சொல்லுங்க. இல்லை இல்லை, 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது டீச்சர்ஸ் தான் எழுதிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் அப்பாயின்மெண்ட் 91 பிஎல் டீச்சர், பிஜி டீச்சராக இருந்தேன். சும்மா பாடநேரத்துக்கு முன்னாடி எடுத்தோடனே பாடத்துக்கு போகணும் இதாக சும்மா ஒரு வார்ம் அப் பண்ணுற மாதிரி, ஒரு கிரவுண்டில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறதுல அந்த மாதிரி பசங்கிட்ட கேட்டேன். பாடம்லாம் நடத்திட்டேன், ஒரு மாதம் நடத்திட்டு ஸோ ஒரு பாடம்லாம் நல்லா நடத்திட்டேன். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. பசங்களை பார்த்து கேட்டேன். ஒரு அப்போலாம் நான் 100 பசங்க இருப்பாங்க எங்கள் கிளாஸ். அப்புறம் கேட்டேன், என்னன்னாலும் கேளுங்க, புரியலன்னா எப்படிப்பா, புரியலன்னா எதுனாலும் கேளுங்க அப்படின்னு. சரின்ட்டு ஒருத்தர் ஒன்றுமே அவன் எழுதலாம், 2 மார்க் 3 மார்க் எழுதணும். அவன் போய் அவங்கள்ட்ட கொடுத்தா போய் நின்று கேளுடா, என்ன புரியணும்னாலும் கேளுடா அப்படின்னு. எப்படி எது வேணாலும் கேளு. சரி, நம்ம தயவு நின்று சார் கேட்கலாமா சார் அப்படின்னா, சரி கேளுடா, எதுனா கேளுடா அப்படின்னு. அவன் கேட்டான் பாரு, உனக்குலாம் தெரியாது. நான் சொல்கிறது 1991 1991. அப்போ சில்க் சுனிதா அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. அவங்க ஏன் சார் செத்து போயிட்டாங்க, அவன் சூசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கேள்வி கேட்டான், எது வேணாலும் கேளு அப்படின்னு இதை கேட்டான். சரி, இப்போ அவன் என்ன பண்ணணும், அடிக்கலாமா, அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா சொல்ல? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, என்னம்மா ஜனனி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? தான் எது வேணாலும் கேளுடா, என்ன டவுட் இருந்தாலும் கேளுடான்னு கேட்க சொன்னேன். அவன் என்னன்ட்டான், சில்க் சுனிதா அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் ஏன் சார் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னான். ஓகே, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா தப்பு என்ன, நான் தான் எது வேணாலும் கேட்டாங்க. என்ன அதனால் அப்போ வந்து நான் கொஞ்சம் உஷாராகிட்டேன். பையன் பற்றி சார் தெரிஞ்சுக்காது, எப்பயுமே பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சரி, அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 3 மாதம் கழிச்சு, டே என்ன டவுட் இருந்தாலும் கேள்வி பாடத்தை கேட்கலாம். சரி, அதே பையன் போனேன், கேட்டாங்க. கேட்கலாமா சார் கேட்டாங்க. திடீர்னு ஜுவாலஜி வந்துருக்காங்க. நான் திமிச்சு வருது நல்லா இருந்துச்சு. சரி, அப்பா பசங்க சாதாரண இல்லை, அதனால் அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், எங்கள் பிள்ளைகிட்ட எதாவது கேட்குறீங்கன்னா சொல்லிடுவேன் தெளிவாக, எது வேணாலும் கேளுங்க கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு. ஓகேவா? அதனால் சும்மா ஒரு சேஞ்ச் இருக்காங்க. சரிப்பா, நான் இப்போ ரெண்டு ஃபோட்டோ கிளாஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆட்டம் மாடல் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லாங் ரேஞ்சில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு சின்ன 1 நிமிஷம் மெடிடேட் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்களாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன அப்படின்னு நீ அடி சொல்லி பார்க்கலாம். நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு. அப்புறம் தாத்தா பாட்டி இருக்கலாம். ஓகே, ரைட்டாக 1 நிமிஷம் மெடிடேட் பண்ணிக்கலாமா? கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்துடலாமா? ஏன்னா சில பேர் கனவுகள்லாம் எங்கே வேணாலும் இருக்கும். நம்ம இங்கே வந்துடலாமா? ஓகே, 1 நிமிஷம் ப்ரே பண்ணி.
என் உள்ள தண்டாமலைக்கு தகாதுகளோ சகமேல் அடித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் கண்ணான் சுவைகோள் கரும்பு சகலகலா பள்ளி. இது வந்து சகலகலா பள்ளி மாலையில் ஒரு பாடல். பட் நான் என்னுடைய இது சிலது தவறாக கூட வந்துருக்கலாம். ஏன்னா இப்போ அதனால் எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். இப்போ நான் பாடத்துக்கு போகலாமா? முதல்ல நான் ஏன் சொன்னேன், ஆங்கர் எழுத்து ரொம்ப வைப்ரேஷன் உண்டு. அதனால் முதல்ல ஒரு ஆங்கர் எழுத்து முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா தமிழில் மிக சிறந்த மொழி தமிழ். அதில் நம்ம வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த ஆங்கரை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, தாத்தா, அப்பா, அண்ணன், அக்கா, அண்ணன் இல்லை இந்த மாதிரி எந்த மொழியும் இந்த மாதிரி இருக்காது. அதனால் முதல்ல ஆங்கர் ஆரம்பிச்சிக்கலாம். அதனால் இங்கிலீஷ் மீடியம் கூட ஒன்றும் பிரச்சனை அணு அணு சொல்லணும். வேறு ஏதாச்சும் இங்கிலீஷில் ஆட்டம் நீ சொல்லணும். தமிழ் மீடியம் தான் சொல்லணும். அணுன்னு வெரி குட். கிளாப் கிளாப். ஓகே, சரி. ஒரு நுண்ணிய மைனூட் பார்ட்டிகல் ஆஃப் an element. இப்போ நம்ம ஆட்டம் atom is a minute particle of an element. In olden theory there is no subatomic particles, but in modern the atom consists of subatomic particles. What are the three subatomic particles? Very good. Proton, neutron and electron. Very good. Clap. சரி. இப்போ நான் முன்னாடி ஒரு சின்ன உனக்கு ஒரு இது போடுறேன். அப்புறம் நான் பாடம் ஆட்டம் மாடல் நடத்தி போடுறேன். இப்போ what is the chemical formula of water? H2O. Sit down. H2O. What is the chemical formula of calcium oxide? Ca. Okay. CaO. Sit down please. What is the chemical formula of aluminum oxide? Anyone? Al2O. Strong. Very good. Very good. Clap பண்ணு. அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாம. Very good. என்னது? Al2O3. What is the chemical formula of carbon dioxide? CO2. Very good. CO2. These are the correct formula of water, calcium oxide, aluminum oxide, carbon dioxide. These are the correct. So why not write H2O? This is wrong. Why not write H2O3? This is wrong. This is wrong. This is wrong. This is correct. Why calcium oxide write like that? Ca2O. Ca2O3. These are wrong. So aluminum oxide is a correct formula. But why not write AlO, AlO2? These are wrong. Then carbon dioxide. Why not write CO, C2O? This is a wrong. Anyone? Because it has more elements. Because it has more elements. Example, CO2 carbon dioxide, CO monoxide, carbon monoxide. No. பரவாயில்ல, நீங்கள் சொல்ல வர ஒன்றா நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லுங்கள். சொல்லுங்கள் ப்ளீஸ். ஜெமினி. Balance. Are you understand? Balance of the formula writing basic is balance. That is, the balance of hydrogen is 1. Balance of oxygen is 2. So that is why water is correct formula is H2. Are you able to follow me? The balance of hydrogen is valence. Hydrogen. Oxygen. Balance of hydrogen is 1. Balance of oxygen is 2. Balance of aluminum is 3. Balance of carbon is 4. Balance of calcium
2. But you write making formula like that. For one formula, A, B. Okay, the valency of A is B. The valency of B is D. நீ உடனே B வேற எதுவும் நினைச்சுக்காதா, பேலன்ஸ் விஜய் நினைச்சுக்காத, அப்புறம் டீக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம், இப்படி வச்சுக்குவோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்முலா எப்படி மேக் பண்ணணும் தெரியுமா? The valency of A, write the suffix of B. What is the valency of A? B. So you write B. Okay, are you able to follow me? Then the valency of B is T. So write the suffix. The formula AD BB. Here the water. Valency, hydrogen valency is 1. So like HO. The valency of hydrogen is 1. So 1 here. The valency of oxygen is 2. The one is nothing but electron. So the correct formula is H2O. So this is the very correct formula. These are the wrong. So the formula writing is based on the valency. Then calcium oxide. Valency of calcium is calcium oxide. Valency of calcium is 2. Valency of calcium valency 2. Oxygen valency 2. 2 calcium. This is correct formula Cu. Are you able to follow me? இப்போ புரியுதா? ஸோ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ then aluminum oxide. The valence of aluminum oxide. The valence of aluminum is valence of aluminum is 3. So this 3 is here. The valence of oxygen is 2. That is why you will. Are you able to prove it? Only valency. So carbon dioxide. The valence of carbon is carbon dioxide. Valence of carbon is 4. So 4 is put there, suffix of here. The valence of oxygen is 2. So cancel 1, 2. That is why carbon dioxide. C2O4 is correct, but it is simplified. CO. Okay. For example, the valence of chlorine is 1. Come on, tell me aluminum chloride. Aluminum chloride. The valence of aluminum is 4. 3. So 3. Chlorine valence is 1. Some variable valence. Come on, phosphorus. Valence 2, valence 3 and 5. Phosphorus carrying 2 valences. 1, 3 and 5. Means what we must use for me? Tamil medium. If mass valence is united, Tamil nama united. English valence nama berichka. Ni Tamil medium nala valence united. அப்போ நான் சொல்றது புரியுதா? ஒரு ஃபார்முலா எழுதும்போது இப்போ 2 இதை வச்சு எழுதுவோம். இந்த இதனுடைய வேலன்சி இங்கே போடணும், குளோரினுடைய வேலன்சியை அலுமினியத்துக்கு போடணும். அது 1 போடணும், போட வேண்டியது இல்லை. அலுமினியனுடைய வேலன்சி எத்தனை? 3. அதை இங்கே போடணும். புரியுதா? புரியணும் ஒரு சொல்லு. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சிஜன் வேலன்சி 2. இப்போ தான் பார்ப்போம். பாஸ்பரஸ் வேலன்சி 3 சொல்லலாம், 5 சொல்லலாம். யூசிங் 3. நீ வந்து இந்த 3 யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுதுறியா? இல்லை சொல்லு பாப்பா. இப்படி எழுதி
தென் 5 யூஸ் பண்ணி எடுத்து பார்ப்போம். பேலன்ஸ் 5 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் முதல் எழுதியா ஏன் பார்த்தா தப்பு பத்தியா தப்பா எழுத பத்தியா ஃபர்ஸ்ட் எழுதியா வெரி குட். முன்னாடி என்ன பண்ணுறது பீக் போய் 5 போட்டு போடலாமா போடலாம். புரியுதா? இவ்வளோதான் கெமிஸ்ட்ரி, வெரி சிம்பிள். ஸோ ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிட்டோம் எவ்வளோ நாளாக மெமரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் தமிழில் சொல்ல முடியும்னு சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் மனப்பாடம் பண்ணாத மனப்பாடம் பண்ணால் எவ்வளோ நாளைக்குலாம் நிற்காது. ஸோ அதனால் எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், ஆக்சிஜன் ஆட்டம், அதில் மாறுபட்ட இலக்கணங்கள் இருக்கும், இந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சியூ ரெண்டு இது போட்டு சியூ ப்ளஸ் போட்டிருக்கோம், சியூ2 ப்ளஸ் போட்டிருக்கோம். அப்போ சியூ ப்ளஸில் இது பேலன்ஸ் 1, சியூ2 ப்ளஸ்னால் பேலன்ஸ் 2. அப்போ இதே ஷார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் CuCl கொடுப்போம். இதை வந்து எப்படி கொடுக்கணும் இப்படி போடுறதோட CuCl2 கொடுப்போம். என்ன CuCl2 இது குப்ரஸ் இது குப்ரிக், ஸ்டானஸ் ஸ்டானிக், பிளம்பஸ் பிளம்பிங். தட் இஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது நான் பின்னாடி பார்ப்போம், ஒன்று உடனே பார்க்க முடியாது, அதை விட்டு போட முடியும். அப்போ இனிமேல் ஃபார்முலா இருக்கும்போது மனப்பாடம் பண்ணாத. அப்போ மனப்பாடம் பண்ணாத என்ன பண்ணலாம் சார்? பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா ஏன்னா நம்ம அடுத்த இந்த செஷனுக்கு அந்த இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை முடிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எதில் இப்போ நடத்தணும். இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங் நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. நீங்களாம் ஜென்சி இல்லையா? அதனால எனக்கே தெரியாது. திடீர்னு யோசிக்கிறா இப்போ மாடர்னாக இருக்கிற ஒரு ஹீரோயின் சொல்லுவான், நானே பார்த்துருக்க மாட்டேன். நம்ம அப்படிதானே சாப்பா ஃபார்முலா எழுதிடலாமா? இதை காப்பி பண்ணும்போது நான் அடுத்து காப்பி பண்ணுறது டைம் இதை அனுப்பிச்சிடலாமா? கண்டிப்பாக இல்லையம்மா கரெக்டாக நான் கேட்டது அப்படியே தமிழில் சொல்கிறேன், தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஓகே, அதாவது வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணு. வெரி குட். நீங்கள் கரெக்டாக சொல்ல நான் சொல்கிறேன். இப்போ அனன்யா நீ சொல்கிறது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு ஏன்னா அப்படியே படமே நாட்டி படம் போர் அடிக்கும். அது கூட இன்னொரு கதை சொல்லியிருக்கேன். இந்த பழைய படத்தில் சிவாஜி வந்து தம்பி படிக்க வைப்பான். பழைய படம்லாம் நீ பார்த்துக்க மாட்டீங்க. அப்போல்லாம் காலேஜ் முடிச்சு வரும்போது இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு வண்டி கட்டிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு மாட்டு வண்டி தான், மாட்டு வண்டியை கட்டிட்டு கூட்டிகிட்டு வருவான். என் தம்பி யாருன்னு தெரியல, சிவாஜி. அவன் கேட்பான் கதை தமிழில் பற்றி கட்டில உனக்கு பெங்களூர்லேருந்து வர உனக்கு புரியுது. ஓகே, இந்த கதையை உனக்கு சொல்லிட்டு மாட்டாங்க பெங்களூரில். ரைட், கேட்டுக்கா வரும்போது அப்படி கேட்பான். அந்த ஒரு காக்கா போகும், டே இங்கிலீஷில் என்ன தம்பிமா, குரோமா, அப்புறம் வந்து ஒரு நாய் இருக்கும், இது என்னடாமா டாக்மா, அந்த அப்படியே இறந்து இருக்கும், என்னம்மா பஃபலோமா. சரி, இந்த வண்டியில் கட்டி இருக்கிறது இது என்னடா அப்படிமா, அது என்னப்பா புள்ளக்கா அப்படி அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு வருவோம். சரி, என் பேர் இங்கிலீஷில் என்னடா அவன் ராம் அப்படிமா. என்னடா தம்பி இது கடை பண்ணி நான் போய் பிடிச்சேன். நாய்க்கெல்லாம் டாக்குங்கிற, காக்காய்க்கெல்லாம் குரோங்கிற, எருமைக்கெல்லாம் பஃபலோங்கிற. எனக்கு கேட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறேன். என் பேர் ராமுன்னு சொல்லி இங்கிலீஷில் என்னடா அவன் தம்பி பிடிச்சாரு. அண்ணன் கோச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாம சரி அந்த திரும்பி அப்படின்னு எப்படி ராமுவ அந்த இப்போ இங்கிலீஷ் ராமன் தானே சொல்ல முடியும். இல்லை படனியா வேற இங்கிலீஷ் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஜனனி தமிழில் ஜனனி, இங்கிலீஷில் ஜனனி தானே ப்ரொனன்சியேஷனு. ஆனால் அவனுக்கு புரியாது. ராம் அப்படின்னா தமிழில் இருக்கு ராம், இங்கிலீஷில் ராம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன வேலன்சி தமிழ் அப்படியே சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ வேலன்சி என்னன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும். ஆக்டட் ரூல் நரு ஆக்டட் ரூல். வாட்ஸ் மீன் பை ஆக்டட் ரூல்? இதெல்லாம் எயித்து சிலபஸ் பேசிக். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் இருக்குது. பரவாயில்ல பெரிய ஸ்கூல் பெங்களூரில் படிக்கிறா, ஏன்னா நீ சென்ட் ஜோசப் ஸ்கூல்லாம் படிக்கிறா, ஸ்கூல் சொல்லித்தராங்க. ஆக்டட்னா சரி, அதாவது நீ நினைக்கிறது இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டுன்னு நினைக்கூடாது.
அதனால நம்ம போய் டிக்ஷனரி எடுத்து தொடங்கக்கூடாது. அதனால நம்ம அதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம்? கிரீக் லாட்டின்ல. அப்ப உனக்கு தெரியாதா? ஒன்று அப்படின்னா தமிழ்ல ஒன்று அல்லது இங்கிலீஷ்ல ஒன்றுன்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்லுவோம்? 3 யூனிவர்சல் ஃபுல்லா யூனிவர்ஸ்ல ஒரு லாங்குவேஜ் வேணும். இப்ப நீ நாளைக்கு அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யணும்னா அங்க போய் நீ தமிழ்ல ஒண்ணுன்னா அவனுக்கு லாங்குவேஜ் புரியுமா? தமிழ் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. அப்ப யூனிவர்ஸ் ஃபுல்லா ஒரு லாங்குவேஜ் வேணும். அது கிரீக் அல்லது லாட்டின் எடுத்துட்டாங்க. அப்ப ஒண்ணுக்கு என்ன சொல்லுவோம்? 3. இப்ப நீ சொன்னீங்க முன்னாடி கார்பன் மோனாக்சைடு சொல்லி யாரும் கார்பன் மோனாக்சைடு. 1ன்னா 3, 2க்கு இப்ப சொன்னீங்க கார்பன் டை ஆக்சைடு, 2க்கு டயா, 3க்கு இதெல்லாம் 8ல கண்டிப்பாங்க ட்ரையா, 4 டெட்ரா. டெட்ரா இது தமிழ் தாமா. அதுக்கு போய் என்ன சார் இங்கிலீஷ்ல 3, தமிழ்ல சொல்லுங்க சார் அது 3. புரியுதா? ராமன் சொல்லி தர முடியாது. அப்ப நான் வேற ஏதாச்சும் ஒரு புதுசா சொல்லணும். அப்ப 5 பென்டா, 6 ஹெக்ஸா, 7 என்னம்மா ஜனனி செப்டா, 8 இதுதான் ஆக்டா, 9 நானோமீட்டர் சொல்றோம்ல, 10 டெக்கா. கமன் காட்டணும். இட்ஸ் a very basic. இனிமேல் இதெல்லாம் 1ன்னா மோனோ, 1 மோனோ, 2 டயா. மெமரைஸ் பண்ணிடணும். இல்லைன்னா எதாவது ஒர்க் பண்ண முடியாது. வேறு டைம் இல்லை. நம்ம மாற்றிடலாம் வேண்டாம். நீங்கள் பஞ்சோலிட்டி இல்லை ரோமிகா பேலன்ஸ் எப்படி சார் கிடைக்கிறது? எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? அது யாருன்னு நீ கேட்கலையே. பேலன்ஸ் மெமரைஸே பண்ண வேண்டியது. எதுக்கு மெமரைஸ் பண்ற? நிற்குமா? நிற்கவே நிற்குது. இப்போ நீ கேட்டுக்கணும் சார் ஃபார்முலாவை எழுதுறதுக்கு யூசிங் வேலன்சி. யூசிங் வேலன்சி we can write the formula. But how to find out the valency? நீ கேட்குன்னா நானே சொல்றேன். வேலன்சினா உங்களுக்கு பேசிக் என்ன தெரியும்? ஆக்டட் ரூட் தெரியும். ஆக்டட்னா 8. இப்போ சொல்லிட்டேன் நான் தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ்ல சொல்லுவா. நீ தமிழ் நீ ஒட்டி தான் தமிழ் படிக்கணும். பரவாயில்ல. எனி ஆட்டம் ஆர் அயான் the outermost orbit means outermost orbit should contain 8 electrons. Then only it is a stable. Otherwise it is unstable. இன்னொரு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. Any atom or ion should contain 8 electrons in the outermost orbit. Then only the atom or ion is stable. Otherwise it is unstable. தமிழ் படித்திருக்கிறோமா? எந்த அணு அயனியா இருந்தாலும் அதனுடைய வெளிமட்ட பாதையில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும்? 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். 8 எலக்ட்ரான்களை பெற்றிருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிள். இல்லைன்னா அது என்னது? அன்ஸ்டேபிள். என்னப்பா? அது நான் அப்புறம் சொல்றேன். ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டுலாம் டிஆர்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்றேன். இங்க வந்து ஸ்டேபிள் 8 எலக்ட்ரான்ஸ். தட் இஸ் என்ன அப்படின்னா அந்த 8 எலக்ட்ரான்ஸ்னா கடைசியா 18th குரூப்ல பிளேஸ் ஆயிருக்கும்ல. 18th குரூப்ல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் பிளேஸ் ஆயிருக்கு தெரியும் நமக்கு? 18th group in periodic table the 18th group some elements are placed. Noble gases. Very good. Clap பண்ணு. சொல்ல முடியுமா? சொல்றியா? நீயே சொல்டா. noble gases சொல்ல முடியுமா? அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் அண்ட் ரேடான். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அடுத்த மதியான செஷன் தானே? ஓகே. அப்போ எனி ஆட்டம் ஆர் அயான் should contain outermost orbit contain 8 electrons. Then only it is stable. Otherwise it is unstable. If an atom or ion attempt to stable to maintain the 8 electrons in the outermost orbit, it lose or gain 1 or more electrons. தமிழ் மீடியம் சொல்லும்போது அப்போ இங்கிலீஷ் மீடியம் கூட புரியலாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அணுவா இருந்தாலும் அயனியா இருந்தாலும் வெளிப்பட்ட பக்கத்தில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும்? 8 எலக்ட்ரான் பெற்றிருக்கணும். அப்படி 8 எலக்ட்ரான் பெற்றிருந்தால் மட்டும்தான் அது என்னது? ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், நிலைப்புத்தன்மை உடையது. அப்படி இல்லைன்னா அது
புரியுதா? இங்கிலீஷ்ல சொல்ல போற any atom or ion should contain 8 electrons in the outermost orbit. Otherwise, then only it is stable one. Otherwise, it is unstable. If it is attained to stable, to maintain 8 electrons in the outermost orbit, to loss or gain of 1 or more electrons. புரியுதாப்பா? எந்த யாராவது நிலைத்தன்மை அடையிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. மனிதனாக கூட ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்ப ஒரு அணு அயனி வந்து தன்னுடைய வெளிப்பட்ட பாதையை நிலைத்தன்மை அடைவதற்கு 8 எலக்ட்ரான்கள் பெற்றுக்கணும். அந்த 8 எலக்ட்ரான்களை பெறுவதற்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா 8 எலக்ட்ரானோட அதிகமாக இருந்தால் அது என்ன பண்ணணும்? லாஸ் பண்ணிடும், இழந்துடும். எலக்ட்ரான் வந்து இட்ஸ் அயனைஸ் லாஸ் பண்ணிடும் அல்லது கெயின் பண்ணிடும். அதுதான் வேலன்சி. இப்போ புரியுதா? வேலன்சினா மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லவே கூடாது. அது கற்றுக்கணும் அடுத்த ஸ்டெப். இப்போ புரியுதா? ஆக்டர் ரூல் என்ன தெரியுது? வேலன்சி. ஆக்டர் ரூல் அடுத்தது என்னது? வேலன்சி. நோட்ஸாக சொல்லணுமா இல்லை தேவையில்லையா? நோட்ஸாக சொல்லிடுறோம். இப்போ இதுக்கு சொல்ல நோட்ஸ் வேணுமா இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ புரியுதா? உட்காந்து எதுக்கு சொல்ல முடியும்? அப்போ வேலன்சி என்ன தெரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கிட்டா ஒரு ஆட்டம் மாடல் போட்டா அதில் வந்து நம்ம என்னைக்கு இதை பண்ணும்போது இதுதான் பேஸ், எல்லாத்துக்குமே பேஸ். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon and radon. These are the rare gases or inert gases. Okay? ஒரு பீரியட் டேபிள் இதை வச்சு ஒரு எழுதுவாங்க. நீ மனப்பாடமே பண்ண மாட்டான், நீ அத்தனையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை வச்சுட்டு எல்லாத்தையுமே எழுது. நான் மதிய செஷன்ல இருப்பேன். புரியுதா? இதை கொஞ்சம் அப்படியே மனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அட்டன் பண்ணு. என்ன அப்படியே ஹீலியம் மாற்றிடக்கூடாது, வாட்டர் மாற்றிடக்கூடாது, அட்டாமிக் நம்பர் மாதிரி இருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon and radon. இது கொஞ்சம் என்னது? 2, 10, 18, 36, 54 and இதுக்கு 80. பத்தாவது சொல்லுங்க. எனக்கு போய் மறந்துச்சு. ரேடான் பாருங்க, பின்னாடி டேபிள் ஏமா உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. பீரியட் 86 தானே எல்லாம் கண்டுபிடிக்கும். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்க, மற்றது எல்லாம் இதை வச்சு நம்ம பண்ணுறோம். நீ அட்டாமிக் நம்பர் மனப்பாடமே பண்ண ஒன்று அப்படியே படம் எப்படி தானே? சரி, இப்போ ஆட்டம் மாடல் போட்டானு இதில் இந்த ஹீலியம் பற்றி விதிகள் இருக்கு. இட்ஸ் எக்ஸப்ஷனல் கேஸ். உங்கள்கிட்ட கேட்கலாம், நீ கேட்டுக்கிட்டா உங்கள்கிட்ட என்ன கேட்டு வந்துருக்கோம் சார்? ஒவ்வொரு அணுவும் அயனியும் ஸ்டேபிளாக இருக்குன்னா அணுவும் சார்பில் 8 எலக்ட்ரான் இருக்கிறது 2 எலக்ட்ரான்னா இன்னர் கேசஸ், ஆல் இன்னர் கேசஸ் ஆர் ஸ்டேபிள். அப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே தான் நீ புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா தனிமமும் என்னவா மாறத்தை முயற்சி செய்யும்? இன்னர் கேஸஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறுறதுக்காக அதோடைய நியரஸ்ட் இன்னர் கேஸ் நல்லா கவனிச்சுக்கலாம். நியரஸ்ட் இன்னர் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடையிற மாதிரி என்ன பண்ணும்? எலக்ட்ரான் இறந்து வந்தது. நான் சொல்றது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் சொல்றேன். சோடியம் இஸ் 1123. ஓகே, இப்போ ஒரு சிம்பிள். சரி, இது என்ன வாட் இஸ் த 11 இது மீன் என்ன? இது மீன்ஸ் என்ன? இது அர்த்தம் என்ன? ஏன் 11 கீழே போடுறேன்? அது தெரியுமா? ஏன் சார் சோடியம் போட்டு 11 போடுறேன் 23 போடுறேன்? தெரிஞ்சீங்க ரைஸ் சொல்லுங்க. தெரிஞ்சீங்க ரைஸ் சொல்லுங்க. ஏம்மா என்ன உங்களுக்கு தெரியாதா? கமான் நோட்டிக்கா சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் மீன்? Atomic number. This one is mass. Okay. Second. இது வேற என்ன? அணு எண். இது நிறை, அணு நிறை. இது அணு எண், இது நிறை. அது குறிச்சுக்கணும். இப்படிதான் இப்படிதான் போடணும். இனிமேல் ஏதாவது போடணும்னா இப்படி போடணும். சரி, இப்போ அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் சிம்பிளாக நான் சொல்கிறேன்ப்பா. உங்களுக்கு தெரியும், the subatomic particles are proton, neutron, electrons. Electron is a negative charge. Proton is a positive charge. Neutron is a chargeless. Okay. Then the atomic number means number of simple individuals.
number of electrons are number of electrons are number of protons. Electron is a negative charge, proton is a positive charge. நீ மாத்தி கனவுல கூட மாத்தி சொல்லிருக்காரு. ஒரு நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிட்டா there is equal number of electrons and protons. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதில் 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எந்த 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒரு எக்ஸ்ங்கிறது 15 எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கு? இப்போ தானே சொன்னேன் கண்ண மூடிட்டு 15 எலக்ட்ரான் 15 தான். 20 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 20 புரோட்டான், 36 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 36 புரோட்டான். எங்க நியூட்ரல் ஆட்டம். ஓகேவா? அப்ப இதுதான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க மாஸ் நம்பர் இது தமிழ்ல சொல்லணும்னா அணு எண்மா அணி எண். என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சுருக்கமா என்ன அப்படியே அல்லது இதுதான் முக்கியம். அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை இதான் மோஸ்ட் சிம்பிள். ஒரே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர் சொல்லணும்னா உடனே சொல்லிடலாம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது எத்தனை புரோட்டான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? தட் மாஸ் நம்பர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? இந்த மாஸ் நம்பர் பொறுத்தவரை என்ன தெரியுமா? நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ் உடைய மாஸ் நியூக்ளியஸ் எங்க இருக்குது? சென்டர் ஆஃப் தி ஆட்டம். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? மாஸ் நம்பர் வரும்போது எலக்ட்ரான் பேசவே கூடாது. ஏன்னா நியூக்ளியஸ் ஒரு எலக்ட்ரான் இருக்கா? there is no electron in the nucleus. Only the nucleus contain proton and neutron. இப்போ பாரு, நான் நடத்தி முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஹாப்பி. இப்போ இதெல்லாம் நடத்தி முடிச்சுன்னா எந்த ஃபார்முலா வேணால் எந்த ஆட்டத்தை கட்டணம் வேலைன்னு சொல்ல முடியும். எதுக்கு வேணால் வேலை அப்போ ஃபார்முலா எழுதிப்பாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, இப்போ கேட்டாலும். ஓகேவா? அப்போ மாஸ் நம்பர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் proton and தான் முக்கியம். and that is and na plus ஏன்னா number of neutrons அப்ப இது சொல்லலாமா? சோடியத்துக்கு சொல்லலாமா? யார் சொல்லலாம்? இப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு தான் கேட்பேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஆட்டம் மாடல் சொல்லணும்னா ஆட்டம் the center of the atom is contained nucleus. That nucleus consists of protons and neutrons. The electrons are revolving around the nucleus in a particular orbit. ஒரு அணு என்பது உட்கருவை கொண்டது. அந்த உட்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளன. எலக்ட்ரான்கள் அந்த அணுக்கருவை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. உங்களுக்கு புரியுதா? பண்ணியா புரியுதா? இப்போ நான் கேட்குறேன், இந்த சோடியத்துக்கு சொல்லலாமா? சோடியத்துக்கு சொல்லலாமா? இந்த சோடியம் சோடியம் 11 23. இப்போ நான் கேட்குறேன் சொல்லணும். புரோட்டான் இல்லை, எலக்ட்ரான் இல்லை, நியூட்ரான் இல்லை. இப்போ நான் என்ன சொல்லணும்? புரோட்டான் வெரி குட், எலக்ட்ரான் வெரி குட், நியூட்ரான் எப்படி வரும்? இங்கே போல அப்ளை பண்ணு. இந்த 23 என்னன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். அப்போ புரோட்டான் 11 கிடைச்சது இல்லை, சப்ஸ்ட்ராக்ட் 12. வெரி குட். வேணா இது பண்ணலாம், பிளஸ் மைனஸ். புரியுதா? பேப்பர் hydrogen 11, hydrogen 12, hydrogen 13. What are that? Atomic same atomic but mass number different. These are very good. These are isotope. Isotope same atomic மொத்த அணையங்களையும் வேறுபட்ட நிறையங்களையும் பெற்ற தனிமத்தின் பேர் தான் ஐசோடோப். The same atomic
இது சொல்லு. புரோட்டான் எவ்வளோ இருக்கும்? 1. எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 1. நியூட்ரான் 0. வெரி குட். இது ஒரு அருமையான ஒரு குவிஸ்ன்னு வச்சுக்கலாம், நீட் கொஸ்டின் வச்சுக்கலாம், அதுக்கு எதுனாலும் வச்சுக்கலாம். நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எது? ஹைட்ரஜன். ஒரு இடத்துல இருந்து நியூட்ரானே இல்லாத ஒரே தனிமம்னா ஹைட்ரஜன். முடிச்சு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. இதெல்லாம் ஒரு மார்க், அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா தனிமத்துக்கும் நியூட்ரான் இருக்கும், ஒன்னே ஒன்று மட்டும் அது இருக்கு, ஹைட்ரஜனுக்கு மட்டும் என்ன இல்லை? நியூட்ரான் இல்லை. அதனால தான் ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் புரோட்டான் சொல்லலாம். எப்படி? ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஹைட்ரஜன் இல்லாத ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயான் ஒரு எலக்ட்ரானை இது பண்ணிட்டீங்கன்னா அதனால தான் அதை புரோட்டான் சொல்லுவோம். இந்த H+ சொல்றோம்லப்பா, இப்போ H 1 gives H + 1 எலக்ட்ரான் வெளியே அனுப்பிட்டு வச்சுக்கலாம். H+. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் H+ அயான். இன்னொரு பேர் என்ன தெரியுமா? புரோட்டான். யார் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருந்துச்சு, அந்த எலக்ட்ரானை நான் நீக்கிட்டா இருக்கிறது என்ன? புரோட்டான் மட்டும். ஸோ அதனால இது பேர் என்ன? இட்ஸ் நத்திங் பட் புரோட்டான் சொல்லுவோம், புரோட்டியம். ஓகே, இப்போ புரியுதா? இங்கே என்ன சொல்லுவாங்க? வேற சொல்லுவாங்க. டக்குனு எவ்வளோ புரோட்டான் இருக்கு? எவ்வளோ புரோட்டான் இருக்கும்? 1. வெரி குட். புரிஞ்சுக்கிட்டே புரியுதா? அப்போ என்ன பண்ணாங்க? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ரூபிகா போய் 1 2 வெரி குட். அவ்வளோதான், சிம்பிள். திஸ் இஸ் த கெமிஸ்ட்ரி. ஓகேவா? எழுதிக்கணுமா? எழுதிக்கலையா? எழுதிக்கலையா? ஒரு நல்லா தெரிஞ்சுக்கா. ஒரே பாடமாக கொஞ்சம் வேற பேசலாமா? சார் ஒரே பாடமாக போனால் போகிறீங்க சார். அதாவது நீ இந்த சினிமா படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டியா? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் மாதிரி ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சினிமா படம் இந்த சீரியல்லாம் கேட்டுருக்கீங்களாமா? ஜனனி தெரியுமா? கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகலாம்னாங்க. இப்போ விஜய்க்கு நல்ல ஹீரோயின் போட்ட மேட்ச் ஆகுமா? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ கெமிஸ்ட்ரி இஸ் எ கலர்ஃபுல் சப்ஜெக்ட். எப்படி? கெமிஸ்ட்ரி இஸ் எ கலர்ஃபுல் சப்ஜெக்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதனால தான் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். அதுக்கு நான் பின்னாடி அப்புறம் சொல்லிட்டு இப்பயே சொல்லியிருக்கேன். கலர் என்னன்னு தெரியுமா நமக்கு? அம்மா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. கலர் என்னன்னு தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? ஐசன் வண்டி என்ன ரூபிகா? என்ன அது ஒன்றுமா ஃப்ளேம் டெஸ்ட்லாம் இருக்குது. கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா என்ன ஆகுது? எல்லா கலரும் இருக்கும், கலராக இருக்கும். உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்காங்க. காலேஜ் எல்லாம் போனால் பசங்க சொல்லுவாங்க, அப்படியே கலர் பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கா, பசங்க பிள்ளைக்கு சாமி கொடுப்போம், பையன் சாமி கொடுப்பாங்க வேண்டாம், கலர் பார்க்கலாமா? அப்படின்னா என்ன தெரியுமா? கலர்லாம் நீங்கள் தான்மா தெரிஞ்சு வச்சுக்காங்க. புரியுதா? இப்போ நீங்கள் பாட்டுக்கு என்ன அது டியூப்லைட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் கெமிஸ்ட்ரி இஸ் கலர்ஃபுல் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகேவா? பார்க்கலாமா? பண்ணுறா போகிற முடியல, இதெல்லாம் காப்பி பண்ணணுமா? இப்போ ஆட்டம் ஆர்டர் போட்டு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது சொல்லி தரட்டா? இப்போ இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் புரியாதான் நான் எங்கே போக முடியும்? டெஸ்ட்டுக்கு பேலன்ஸ். ஸோ இப்போ ஆஃப்டர் ரூல் தெரியணும், மறந்துடக்கூடாது. தூக்கத்தில் கட்டாக கூட சொல்லணும். ஆஃப்டர் ரூல்னா ஆட்டம் should contain outermost orbit should contain 8 electrons. எக்ஸப்ஷன் எது? லித்தியம், அப்புறம் பெரிலியம், போரான், அது வரைக்கும். கார்பன் கூட எங்கே வந்துருக்கணும்? நம்ம கார்பன் சொல்லுவோம், ஹீலியம் இதுக்கு வந்துடும். புரியுதா? அப்போ வேலன்சி இதுதான் கிடைக்கும். இதெல்லாம் பேசி இது புரியுது இல்லை எல்லாத்துக்கும்? சரி, போட போடு. 11 23 ஆட்டம் ஆடுறது ஒன்றுக்கு போட்டோம். அப்புறம் நீங்கள் எல்லாம் நீ பார்க்கணும். இப்போ பாருங்க, that is nucleus, proton, neutron. ஏன்னா proton is 11, this is 12. ஏன்னா the first carbon K cell, then second one is L, then third one is M. உங்களுக்கு குவாண்டம் நம்பர் தெரியுமா? அறியணும். குவாண்டம் நம்பர்ஸ், quantum numbers 4 type of quantum numbers: principal quantum number, atomic quantum number, magnetic quantum numbers, and spin quantum number. 4 quantum numbers is
It's a very important quantum numbers. Here, the principal quantum numbers denote n, small n. Principal quantum number is small n. So these are called name or name. Sibisan. உங்களுக்கு ஒரு பேர் வச்சா தான் நமக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. அதனால இந்த ஆர்பிட்டால் ஒரு பேர் கொடுக்குறோம். நியரஸ்ட் ஆர்பிட்டால் என்னது k. அப்ப n equal to 1, that is k cell. n equal to 2, n cell. n equal to 3, m cells. அப்ப இது போடலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் n equal to 1 in according to the electron formula that is 2n square. This formula is very important. This formula is very important. In a particular orbit, how many electron is accommodated in the particular orbit is based on 2n square formula. ஒவ்வொரு வட்டப்பாதையிலும் குறிப்பிட்ட எலக்ட்ரான்களை மட்டும் தான் வைக்க முடியும். நீப்பாட்டு டிஸ்டன்ஸ் வைக்க முடியாது. அது எந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் வருகிறது? 2n square வாய்ப்பாட்டின் அடிப்படையில் வருகிறது. ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் n equal to 1. n equal to 1. It denotes k. So how many electrons present? 2 into 1 square. Substitute. 2. Now you have to do that. Come and tell me next. n equal to 2. What is this? n equal to 2. N the orbital of n equal to 2 now. L. How many electrons present? 2 into 2 square. How much? 8. Very good. You know that? Okay. அடுத்தது n equal to 3. Rubica m cell 2 into 3 square. How much? 18 electrons. Then n equal to 4. That is n orbit. That is 2 into 4 square equal to 32 electrons. So like that 4. இப்போ புரியுதா? Are you able to follow me? சரி, இப்போ உண்மை நம்ம கிட்ட சோடியத்தில் எவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்குது. 11 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 11 எலக்ட்ரான் இதில் ஃபிட் பண்ணலாமா? இந்த 11 எலக்ட்ரான் இஸ் ஃபில்ட் இன் தி சோடியம். ரூபிகா ட்ரை பண்ணுறியா? வா. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இப்படி போட்டு நான் ஒரு எலக்ட்ரான் ஃபிட் பண்ணி காமிச்சிருக்கேன். வா. 2 எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் எவ்வளோ? இந்த மாதிரி போகும். Second orbit எவ்வளோ இருக்கு பாருங்க. 8 4. Very good. Clap பண்ணு. That is the atom model of sodium. First orbit is 2 electrons. Then second is 8. 2 plus 8 10. Remaining 1 electron is available. This is 1. But this third orbit accommodates maximum 18 electrons. But sodium contain only 1. Say, is sodium is a stable one? Sodium நிலைத்தன்மை கொண்டதா? இல்ல, ஏன்? தப்பு. ஓகே. லோகிகா. Sodium is it stable? Unstable. Why? Because it is not stable. Valency கம்மியா இருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் கம்மியா இல்ல. வந்து நான் எதிர்பார்த்த பதில் இல்லையே. ஜனனி. According to our control, the outer mode also contain 8 electrons, but it is contain only 1. So, அப்ப sodium என்ன பண்ணும்? Lose பண்ணும். அது எப்படி இப்ப புரியுதா? புரியுதாப்பா? ஓகே. ஒண்ணு சொல்றது. இப்ப sodium this is atom model of sodium. The sodium outermost orbit contain only 1 electron. It is unstable based on octet rule. So sodium is attained to stable. It lose 1 electron. இப்போ பாரு, இப்போ இந்த ஒவ்வொரு முறையும் போய் நடக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு என்கேஜ் பிளேன்ல போய் 3 + 4 அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? அட்டென்ஷன் நிற்கும். நின்று என்ன பண்ணுவோம்? 3 is mine in mind, 4 in the finger. After 3, 4, 5, 6, 7 அப்படிங்கும். அது குழந்தை சொன்னால் அழகாக இருக்கும். அது லைமோட சொல்லணும். ஒரு 5 வயசு குழந்தை சொன்னால் அது அழகாக இருக்கும்.
இப்போ நான் 63 வயசு கவலை நல்லா இருக்குமா? நீ என்ன லூசு பையன் வந்து பாடினாட்டம் இல்லை, நீ சொன்னால் நல்லா இருக்குமா? அதனால அப்போ இப்போ டோட்டல் கூட்டிகிட்டு இருக்கிற அப்போ இப்போ இது வந்து ஒவ்வொரு முறையும் மாதிரி போட்டு நடத்த முடியுமா? ஏதோ 11 எலக்ட்ரான் மாதிரி போட்டு நாட்டிட்டேன். இப்போ நான் வந்து ஏதோ வந்து ருபீடியம் எடுத்து போகிறேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இருக்குதுல்ல, ருபீடியம் 55 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கா. அந்த 55 எலக்ட்ரான் போய் நான் போட்டுட்டு இருந்தேன்னா எவ்வளோ ஆர்பிட் வந்துட்டு இருக்குது. அப்போ சிம்பிளாக சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணணும்? NA இதுக்கு 11 இருக்குது. எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கண்டென்ட் 2, 8, 1 இப்படி இருக்கலாமா? சோடியம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், சோடியம் ஆட்டம் மாடல் புரியுதா? இருக்கலாமா? இப்போ சோடியம் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ இப்போ பார்த்தாலும் இல்லை எப்படி இருந்தாலும் கவனி லிசன் பண்ணுங்க. சோடியம் ப்ளஸ் இப்போ இது என்ன பண்ணணும்? சோடியம் வந்து நிலைத்தன்மை பெறும்னா வெளிவட்டான 8 எலக்ட்ரான் பெற்றிருக்கணும். அதில் 8 எலக்ட்ரான் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சோடியம் முயற்சி என்ன பண்ணுதுன்னா நாங்கள் வெளிப்பட்ட பதத்தில் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிடுவோம்? இழந்து எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போயிடு. அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருமா? அப்போ லாஸ்ட்னா வெளியில் என்ன பண்ணுவோம்? இப்போ ஈக்குவேஷன் எழுதும்போது லெஃப்ட் சைடு எழுதுறது பேர் என்ன? திஸ் இஸ் ரியாக்டன்ட், திஸ் சைடு இஸ் ப்ராடக்ட், தென் 1 எலக்ட்ரான். ஓகே, இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுதோ இதெல்லாம் அத்தனை ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாடா ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா கட்டளை என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ளஸ் போடுறோம். இப்போ சப்போஸ் இப்போ கால்சியம் 20 எடுக்கலாம். 2, 8, 10 வச்சுக்கலாமா? சொல்லுங்க. Atom order, first orbital contains 2, second orbital contains 8, third orbital contains 10. So use calcium plus 2 electron. அப்ப 2 electron போச்சு என்ன பண்ணணும்? அந்த ஹெட்ல அந்த ஹெட் மேல என்ன போடணும்? மைனஸ் எடுத்துமா போடணும். எலக்ட்ரான் மைனஸ் போயிடுச்சு, புரியுதா? பிளஸ் போடணும். எலக்ட்ரானை இழந்தா பிளஸ் போடணும், எலக்ட்ரானை கெயின் பண்ணா மைனஸ். புரியுதா? நீ என்ன சொல்றீங்க பாரு. இப்படி வச்சுக்கா, பி இப்படி வேணா வச்சுக்கா. NAவுக்கு 11 இன்னும் புரியல, அதனால ஒரு மனதாக நடத்த முடியும். ப்ளஸ் 11 எலக்ட்ரான் மைனஸ் 11 நியூட்ரான் பற்றி இல்லை. என்ன ஆகும்? ஆட் பண்ணு. ப்ளஸ் 11 மைனஸ் 11 என்ன ஆகும்? எப்படிமா? இல்லைம்மா, இந்த ப்ளஸ் 11 மைனஸ் 11 ஆட் பண்ணு. என்ன ரிசல்ட்? எப்படிமா? ப்ளஸ் 11 மைனஸ் 11 சேர்த்தா 22 வருமா? என்ன வருமா? 0 வருமா? ஏன்னா ஒரு 11 ரூபாய் இருக்குது, மைனஸ் 11 ரூபாய் போச்சுன்னா என்ன வருமா? 0 தானே. அதனால தான் இந்த தலைவர்கள் எதுவுமே போடுது. இப்போ NA ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரோட்டான் 11 அது கையை வைக்கக்கூடாது. ஏன்னா புரோட்டான் இஸ் பிரசன்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ். அதை தொட முடியுமா நம்ம? அது எங்கே பண்ணலாம்னா நான் அட்டாமிக் பிசிக்ஸ் படிப்பேன் சார், அட்டாமிக் கெமிஸ்ட்ரியோ அட்டாமிக் பிசிக்ஸோ. அப்போ அணுவை வந்து உடைக்கலாம், உட்கருவை உடைக்கிறது தான் அந்த ஆட்டாப்பம். இந்த இப்போ நம்ம அணுவுடையெல்லாம் இருக்குதுல்ல, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது என்னென்னப்பா? எவ்வளவோ மெத்தட் இருக்குது. மேட்டூர் எடுத்துக்கிட்டா ஹைட்ராலிக் பவர் ப்ராஜெக்ட், வாட்டர் வச்சு எல்லா மெத்தடும் தான். மேக்னெட் சுட்ட வைக்கிறோம். அடுத்து தெர்மல் ப்ராஜெக்ட் இருக்குது மேட்டூர்லேயே, நிலக்கரி வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்புறம் அட்டாமிக் இது கல்பாக்கம், இது நம்ம திருநெல்வேலி பக்கத்தானெல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் அட்டாமிக் எனர்ஜி லெவல். காற்றாலைகள் ரிமூவ் பண்ணலாம், கடல் அலைகள் ரிமூவ் பண்ணலாம். அதெல்லாம் வேணாம், புரியுதா? இப்போ இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா NA ப்ளஸ்னா ப்ளஸ் 11 ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும்? 10 தான். அப்போ மைனஸ் 10. இப்போ போடு, ஆட் பண்ணு. இதான் பெருசு, ப்ளஸ் பெருசு நீ சார்ஜ் போட்டுக்கா 1. அதனால தான் அந்த 1 போடு, ப்ளஸ் 1. புரியுதா? இப்போ அலுமினியம் 13, 2, 8, 3 use Al plus 3 electrons. ஏன் அலுமினியத்தில் 3 electrons ரிமூவ் பண்ணுறோம்? ஏன் 4 electrons ரிமூவ் பண்ணலாம்ல? 3 electrons ரிமூவ் பண்ணால் அது ஸ்டேபிள் ஆர்பிடேஷன்.
எனி ஒன் ஆஃப் யூ என்ன இது நான் இதுக்கே தெரிய மாட்டேங்குது. இது எப்போ படிப்ப படி தெரியுமா சொல்லு. அது என்ன நீ அதை அப்படியே எனக்கு தெரியாதா? அது அப்பா நம்ம ஒன்று சொன்னதுதான் இடே வேறு இங்கிலீஷில் என்னடா அப்படின்னா அது எப்படி டூ எனி ஒன் ஆஃப் யூ ஒண்ணுமே இல்லைம்மா. இதை படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க? சோடியம் ஆட்டம் படிக்கணும், நியூட்ரல். இது படிக்கும்போது சோடியம் அயான் படிக்கணும். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? கேட்டாயா? இப்போ இதை எடுத்துக்கோங்க சார், குளோரின் Cl மைனஸ். அப்போ இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? குளோரின் எலிமெண்ட் அது Cl2 அதோட டயடாமிக் பார்ட்டிகல்ஸ் அதை பண்ணணும். இது படிக்கும்போது குளோரின் நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஆனையான். புரியுதா? நம்ம பற்றி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தோணும் உனக்கு. ஓகே பற்றி எல்லாம் இங்கே இருக்குதுங்களா? இப்போ எங்கே இருக்கிற நம்ம வண்டி அம்மாடா அதை தெரியுங்களா? நம்ம பாட்டுக்கு பாடல்களுக்கு போயிட்டு நீ எங்கே இருக்கிறதே தெரியாத இருக்கும். எதாவது இங்கே தான் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? பாடப்பட்டா மூகாம்பிகை பாடத்திற்கு லாஸ்ட் ரூமில் சேகர் கெமிஸ்ட்ரி பாடம் எடுத்துருக்கா கவனிச்சுருக்கீங்க. ஆமாம் தாண்டா அதில் நோட் அவுட்டா என் பையன் ரொம்ப உஷாரா அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு பாட்டு விஜய் படத்தில் நம்ம ஜனநாயக நேரத்தில் பார்த்துருப்போம். முந்தாள் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? அங்கே யார் ஹீரோயின்னு நீ பார்த்தியா? யார் ஹீரோயின்னு அதான் சொல்கிறேன் பார்த்தியா? சரி யார் ஹீரோயின்? ஹீரோ உலகத்தே தெரியும். பார்க்க சரி யாரும் இவன் நம்ம பையன் என்ன பண்ணணும் தெரியுமா? பாட்டுல ஹீரோவை கட் பண்ணிடுவோம். ஹீரோவை கட் பண்ணி துரத்தி விட்டு இவன் கற்பனைக்கு எந்த இருக்கிறான்? திடீர்னு இங்கே இருக்கலாம், திடீர்னு நம்ம எங்கே இருக்கலாம்? அமெரிக்காவில் இருக்கலாம், மெல்போர்ன் மலர்போல் மணிசர் பேரோட டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிக்கலாம். கற்பனைக்கிற எண்ணம் உண்டா? இப்போ எல்லாரும் சிந்துதான் இருக்குது. இப்போ புரியுதா? ஓகேவா? இப்போ புரியுதா? அப்போ இந்த இது தெரிஞ்சுதுன்னா இப்போ வரமாறும் சார். இப்போ பேலன்சிங் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. சோடியத்தோடைய பேலன்சி 1 பிகாஸ் 1 electron is lost. Calcium balance is 2 plus 2 plus this is 3 plus. இப்போ சிலிக்கான் போடுறோம். சிலிக்கான் 14 2, 8, 4 gives silicon plus 4 electrons. That's 4 plus. So balance means lose or gain of electron. The number of lose or gain of electron is valency. To maintain the outermost orbit should contain 8 electrons. வெளிவட்ட பாதையில் 8 எலக்ட்ரான்களை பெறுவதற்கான ஒரு அணுவோ அயனியோ இழந்த ஏற்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் இணைதிறன். புரியுதா? அப்ப இணைதிறன் மனப்பாடம் பண்ணக்கூடாது. கணேஷ் என்ன கேசுவா உன் பேர் தெரியல 30 பேர் சொல்றேன். புரியுதா? இப்போ நீ ஆக்சிஜன் எடுத்துக்க. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் 8 2, 6 gives என்ன ஆகும்? இப்போ இது தப்பு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இது என்னமா 2, 6 ஆக்சிஜன் இஸ் ஸ்டேபிள் unstable because oxygen should the outermost orbit contain 6 electrons. எப்போ அது ஸ்டேபிள் ஆகும்? 8 அப்போ இன்னொரு 2 electrons இல்லையா? அப்போ gain of 2 electrons. Gain of 2 electrons gives என்னது? ஓ இப்போ எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்ணுறதோ அது கலையில மைனஸ். ஓகே அது எப்படி சொல்லணும்? இப்போ இது எடுத்துக்கிட்டா குளோரின் 17 2, 8, 7 plus 1 electron gives Cl minus. Okay? புரியுதா? புரியுதா? அப்ப valence of oxygen is 2, valence of chlorine is 1. பட் இதே ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் தெரியுமில்ல? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வருதுமா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் loss of electron is oxidation, gain of electron is reduction. புரியுதா? அப்ப இப்ப வேலன்சி சொல்லலாமா? இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வேலன்சி தெரியாத இருந்துச்சா? உண்மை சொல்லு, வேலன்சி தெரியல. இப்போ தெரியுதா? ஹாப்பியா? ஆர் யூ ஹாப்பி?
அம்மா ரூபிகா நீ சொல்றதெல்லாம் வேலன்சி இல்லை. இப்போ புரியுதா வேலன்சி? கிளியர் கட்டாக சொல்லணும் சார். வேலன்சின்னா ஈஸியாக சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் அந்த பீரியாடிக் டேபிளுக்குள்ள கண்டக்டே உட்கார வைக்க மாட்டாங்க. கிளாசிஃபிகேஷன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஈவினிங் செஷனில் பார்ப்போம். அப்போ வேலன்சி தெரியும்னா ஆட்டோ டூல் தெரியும். கமான் கார் சரி குயிக்காக பார்ப்போம். ஏன்னா புரோட்டான் நியூட்ரன் சார்ஜ் தான். நெட் சார்ஜ் வந்து நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் இஸ் a negative charge. There is a interaction between nucleus and the electrons. So electrons are to be வெளியில போக முடியாது. கற்பனை பண்ணி பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் போயிடாது. உடனே அவன் போயிட்டா இந்த டெஸ்க் இருக்காது, நீ போட்டுருக்க தங்கத்தோடு போட்டுருக்கிறா. அப்போ அதெல்லாம் எலக்ட்ரான் போச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் தங்கம் காணாமல் நீ வைக்கிற வேலைக்கு அப்புறம் என்ன ஆகும்? என்ன எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அதுக்கு ஏதாவது நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கு பின்னாடி பார்ப்போம். அயனைசேஷன் எனர்ஜினா எலக்ட்ரான் ஹீட் பண்ணால் அந்த எலக்ட்ரான் போயிடும். கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் அப்புறமே பார்ப்போம். இப்போ வந்து உனக்கு லாஸ் ஆஃப் கெயின் அந்த எலக்ட்ரான் பார்த்தோம்னா தட் இஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் என்ன அது நியூக்ளியஸ் இருந்து சாரி புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இஸ் இன்ட்ராக்ஷன். என்னைக்குமே ஆப்போசிட் போல்ஸா அட்ராக்ஷன், சேம் போல்ஸா ரிப்பல்ஷன். அது உங்களுக்கு தெரியுங்களா? இல்லை நீங்க வச்சுக்காங்க. ஹைட்ரஜன் இது வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். ஹைட்ரஜன் 1 gives H plus 1 electron. ஹைட்ரஜன் அயன் பேலன்ஸ் இஸ் ஹைட்ரஜன் இஸ் 1. ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன சார் எங்க சார் 8 எலக்ட்ரான் இந்த அப்போ சார் கேட்பாங்க. அதுதான் இது வந்து என்ன ஆகுதுன்னா இது. இப்போ நீ சொன்னீங்க எம்டி ஆர்பிட்டால் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் தென் பாசிட்டிவ் ஆர்பிட்டால். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் மட்டும் 2 விதமா அது தெரியுமா? ஆசிட் பேஸ் தானே தெரியுமா? இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே இது மட்டும் நல்லா கவனிக்கும். இது ஒரு அருமையான கொஸ்டின். இந்த பாக்ஸில் வந்து ஹைலைட் பண்ணிருக்கா. H plus 1 electron gives H minus. H minus போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்து HCl போகலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைட். அதாவது ஹைட்ரஜன் வந்து 2 விதமாக ஆக்ட் பண்ணும். மெட்டலாக ஆக்ட் பண்ணும், நான் மெட்டலாக ஆக்ட் பண்ணும். தட் இஸ் என்னவா ஆக்ட் பண்ணும்? ஹைட்ரஜன் மட்டும் வித்தியாசமானது. அதனால தான் பீரியாடிக் டேபிள் அதுக்கு ஒரு இடமே பிளேஸ் பண்ணுவார். நீ பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா அது எந்த குரூப்லையுமே வச்சுக்க மாட்டாங்க, தனியாக வச்சுருப்பாங்க. இதான் எதுக்கு நல்லா யோசிச்சு. அதுக்கிட்ட என்ன இல்லை, நியூட்ரான் இல்லை. ஆம்ஃபோட்ரிக்னு தெரியுமா? ஆம்ஃபோட்ரிக் என்ன தெரியுமா? டியூவல் கேரக்டர். நீ எல்லாம் மேலுங்களா? நீ மேல் கேட்டகரி, நீங்களாம் ஃபீமேல் கேட்டகரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது வாட்டர் என்ன பண்ணணும், வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் H2O gives H plus plus OH minus. What is meant by acid? Anyone definition? Define Lowry Johnson theory. According to Lowry Johnson theory, acid is here H plus ion. It gives H plus ion. H plus ion கொடுத்தா acid. OH minus ion கொடுத்தா base. அப்ப இந்த acid H பாருங்க, H2O H plus கொடுக்குது. அதனால acid னு சொல்லலாம். OH கொடுக்குது, OH minus base. Generally, according to Bronsted-Lowry theory, acid is a substance which gives proton. So that is the acid is a substance which gives H plus ion. Base is a substance which gives OH minus ion. Appa water act as a both the acid as well as base. புரியுதாமா? வாட்டர் வந்து ஆம்ஃபோட்ரிக்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? ஆம்ஃபோட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அடையாளம் ஒன்றுக்கும் ஆசிட்னு அடையாளம் என்ன, பேஸ்னு அடையாளம். இப்போ உங்களுக்கு அதோட உங்களுக்கு இந்த லிட்மஸ் பேப்பர் சொல்லி தரலாம் தெரியுமா? நான் ஏற்கனவே கெமிஸ்ட்ரி இஸ் கலர்ஃபுல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன் அண்ட் ஆஸ் அட்ராக்டிவ் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். இங்கே ஒன்றும் இல்லாத நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காது. பாடம் தான் நடத்த போகிறோம், ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லித்தரேன். இப்போ ஆசிட் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட், லிட்மஸ் டெஸ்ட். பாத்தியா கன்ஃபியூஸ் ஆகும் தானே? இப்போ லிட்மஸ் டெஸ்ட் உனக்கு குழப்பம் வருது. ப்ளூ டு ரெட்டா, ரெட் டு ப்ளூ, அந்த கன்ஃபியூஸ் வருது இல்லை? உனக்கு நான் சொல்லி தரேன். உடனே கெமிஸ்ட்ரி வேலையில் இதெல்லாம் சொல்லி தரலாம் நினைக்கிறா. நீங்களும் வீட்டில் போய் பார்த்து கெமிஸ்ட்ரி வேலை இதெல்லாம் சொல்லி தந்தாரு நம்ம சண்டைக்கு வந்துட்டு போகிறோம். கேட்டேன் எளிமையாக புரியுறதுக்காக ஒரு வேர்டு சொல்லி தருவேன். அந்த வேர்டு வந்து உலகத்தில் இல்லாத வேர்டெல்லாம் இல்லை. பாரு ஆசிட், அதாவது லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ டு ரெட் ஆசிட். என்ன அடுத்தது? ரெட் டு ப்ளூ பேஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஒரு வேர்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து பி, இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், போடு ப்ளூ டு ரெட் ஆசிட். இது எப்படா மறக்குமாடா? மறக்குமா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளூ டு ரெட் இஸ் ஆசிட், ரெட் டு ப்ளூ இஸ் பேஸ். அப்போ இதே கரெக்டா ஆர்பிபி, ஆர்பிபி மறக்கவே மாட்டேன். அப்போ ஹைட்ரஜன் எதுக்கு சொல்றோம்னா ஹைட்ரஜன் வேலன்ஸ் என்ன 1. இனிமேல் ஆசிட் கேட்டால் என்ன சொல்லணும் சார்? லிட்மஸ் டெஸ்ட் கேட்டால் ப்ளூ டு ரெட் ஆசிட் சார். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கா. இது ஓகேவா? மறக்கப்பட உங்களுக்கு எழுதிக்கா எழுதிக்கா. HCl, H2SO4, H3PO4, இது NaOH, AlOH twice. ஜனனி இது என்ன? என்ன இது? என்ன இது? கேட்டகரி ஆசிடா பேஸா? பேஸ். இது என்ன? ஆசிட். எதை வச்சு சொல்லுவோம்? ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? என்ன என்ன ஐடென்டிஃபிகேஷன்? Identification H present, so it is acid. Okay, this is acid. அதெல்லாம் உங்களுக்கு வரும். மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக் எல்லாம் வரும். அசிசிட்டி, பேசிசிட்டி எல்லாம் வரும். வருதா? வரும். அப்போ பார்க்கலாம். அப்போ நீ அந்த இது கேட்டீங்கல்ல சார் 8 எலக்ட்ரான்ஸை வச்சுக்கூடாது. இந்த நியரஸ்ட், இந்த ஹீலியம் நியரஸ்ட் தான் இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹீலியம் நியரஸ்டாக இருக்கிறது என்னென்னா ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான். இதை வந்து எல்லாத்தையும் வந்து எதை இருக்குமா? ஹீலியம் மந்தவாய் நாங்கள் இருக்குது. எல்லாமே 8 எலக்ட்ரான் இருக்காது. அதில் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? 2. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? போர்டில் இடம் வேண்டாம் அந்த மாதிரியே எடுத்துக்கிறோம். இப்போ பெரிலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிலியம் 2, 4, 2 electrons used. Beryllium 2 plus 2 electrons na 0 ஆயிடும். புரியுதா? அப்ப valence is 2. அப்ப empty ஆயிடுது. ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பார்க்கணும். சரி, ஆப்டர் டோன் தெரியணும். ஆப்டர் டோன் தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டெபிலிட்டி தெரியணும். ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா அப்படின்னா அதே போல ஆட்டத்துக்கு அயானோட டிஃபரன்ஸ் காமிச்சிருந்தாரு கரெக்டாக சொல்லக்கூடாது. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் பாரு, சிம்பிளா யாராச்சும் சொல்ல முடியுமா? வாட்டர், ஐஸ், ஸ்டீம் ஃபார்முலா அந்த போர்டு எழுத முடியுமா? வாட்டர், ஐஸ், ஸ்டீம் எல்லாம் வச்சுக்கோவா? வேறு ஒரு கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. இது வந்து என்னது? வாட்டர். இது வந்து ஐஸ். அல்லது இது போட்டா ஐஸ், வாட்டர். இது வந்து ஸ்டீம். இதில் கூட தப்பு இருக்கு. யாரை கரெக்ட் பண்ண முடியுமா? ஜனனி, இஸ் இட் கரெக்ட்? Ice for the solid. வா, நான் பண்ணுறேன்.
This is the correct. Very simple question. இல்லையா? கிளாப் பண்ணு. வாட்டருக்கு ஃபார்முலா வாட்டர். ஏன்னா இது 3 ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஸ்டேட்ல வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணி லிக்விடா இருந்து ஃபர்ஸ்ட் ஐஸா இருக்கும். ஐஸை மெல்ட் பண்ணா லிக்விட் ஆகும். லிக்விட ஒன்று பாயில் பண்ணா ஸ்டீம் ஆகும். பட் ஃபார்முலா இஸ் சேம். பட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உற்சாகத்தனமா சொல்றது புரியுதாமா? அதோடைய ஸ்டேட்ஸ் எல்லாருமே H2Oன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் எழுதுவீங்க. சும்மா அப்படி கேட்டு அதை போகிறது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் 3 ஸ்டேஜஸ்ல இருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபைனல் போடுவோமா? இப்போ நம்ம டேபிள் காலம் போடலாம். அந்த டேபிள் காலம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காலையில் பார்த்ததே ஃபைனல். இப்போ பேலன்ஸ் இதெல்லாம் நீ போய் செக் பண்ணு. நீ போய் செக் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல வைக்கிறேன் சார், ஒன்று சொல்லுங்க சார், இதை எடுத்துக்கலாமா அல்லது இந்த சிசிஎம் எடுத்துக்கலாமா? சிசிஎம் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் போட்டு முடியாது. சிசிஎம்க்கு எவ்வளோ 55 பதிலாக நம்பர் கரெக்டாக அவன் கரெக்ட். அப்போ என்ன வரும்? இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு போகணும். அதெல்லாம் உங்களுக்கு அப்போ சொல்லி தந்துடுறேன். 1s2 இது வந்து நான் இப்படி பண்ணுறேன். சரி, 1s2 2s2 2p6 3s2 இது ஈவினிங் செஷனில் பார்ப்போம். 3s2 3p6 4s2 3d இல்லை 3d10 என்ன எத்தனை 4 10 18 20 30 46 IS2 2 4 10 12 18 20 30 36 38 அடுத்தது 5s அடுத்தது என்ன வரும்? 4D 10 எவ்வளோ? 46 கரெக்டு தானே? கரெக்டாடா? அதிகமாக போயிடுச்சு இல்லையா? தப்பா இருக்குன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 என்ன 3d10 4p6 5s2 4d எவ்வளோ ரொம்ப 2 4 10 18 20 36 38 48 இவ்வளோ வந்துருதுங்க. வராது 54 தான்டா. அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செனான் தானே 54. அப்போ இது ஆர்பிட் எத்தனை இருந்துச்சு இங்கே போட்டதில்ல. ஷார்ட்டாக அவங்க சொல்லிட்டு சாயந்தரம் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் அண்ட் ரேடான். இது வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸில் முடியும். இது செகண்ட் சீரீஸில் முடியும். இது தேர்ட் சீரீஸில் முடியும். இது ஃபோர்த்தில் முடியும். இது ஃபிஃப்த்தில் முடியும். 5p 5p6 வரைக்கும் முடிஞ்சிடும். 5p6 முடிஞ்சிருச்சுன்னா என்ன வரும்? 54 வந்துடும். அப்போ இதில் என்ன வந்துடும்? 6s ஒன்றா பாரு. 5p6 முடிஞ்சுன்னா இது வரும். நான் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்போது சொல்ல மாட்டேன். இதுக்கு வேணாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீ அதாவது எதுக்காக இதெல்லாம் பாரு, இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் +1, இதெல்லாம் என்ன வரும்? -1. பட் பேலன்ஸிங் வரும்.
இந்த மாதிரி பார்த்துருக்கா NO3 மைனஸ் இது இந்த மாதிரி வச்சுக்கா. அடுத்து வேலன்சி 2 வந்து பெரிடியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்கால்சியம், பேரியம் அண்டு ரேடியம். அங்கே சொல்ல ஆக்சிஜன் சல்ஃபோஜன் குரூப் சொல்லு. பீரியாடிக் டேபிள் பார்த்து சொல்லுங்களா? ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியமா? பீரியாடிக் சொல்லுவா. அந்த ஹேலஜனுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஹேலஜனுக்கு என்ன இருக்கும்? அதாவது 16th குரூப் சொல்லுங்க. இல்லைம்மா, ஆக்சிஜன் தானே வருது மேலே. சல்ஃபர், செலீனியமா? டெலூரியம். டீ தான் கொடுக்குது. அப்புறம் பொலேனியம். போதும் இது வரைக்கும். இதெல்லாம் தூளம். இது வந்து நான் சொல்றது இது அல்கைல் மெட்டல். திஸ் இஸ் அல்கைல் மெட்டல். திஸ் இஸ் ஹேலஜன்ஸ். இது வந்து கார்பன் உலோகம். இது உப்பீடி தமிழ் மீடியத்தில். இது வந்து அல்கைல் எர்த் மெட்டல், கார்பன் உலோகம். இது சல்ஃபர் ஆக்சிஜன் பிளாக் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன தூள சொல்றோம். இதெல்லாம் தூள். இதில் SO3 2 மைனஸ், SO4 2 மைனஸ், கார்பனேட் 2 மைனஸ். இதை வச்சுக்கா. அடுத்தது 3 பேலன்ஸ் 3 வரும்போது எங்கே உடனே அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீ எங்கே போகணும்? பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு போகணும். பி பிளாக் எலிமெண்ட்ஸில் போகும்போது போரான் பிளாக் எலிமெண்ட். போரான் அது எங்கே தெரியுமா? 11 இங்கே ஏற்கனவே 2 எஸ் பிளாக், அது ஒரு 10 டி பிளாக். 12 போச்சுன்னா 13 குரூப்பில் இருக்கு சொல்லு. 13 என்ன வரும்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன 3. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லு? இல்லை இதெல்லாம் இது வந்து என்னது? இந்த இடத்துல வேணா போட்டுக்கா. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். இது 17 குரூப். அதாவது இனர் கேசஸ் முன்னாடி இருக்கும். இது வந்து என்னது? செகண்ட் குரூப் எலிமெண்ட். இதெல்லாம் இருக்கு ஆல்சன் 16 குரூப். இதெல்லாம் எங்க இருக்கும்? 13 குரூப். தென் சரி. தென் 4 வரும்போது நீங்கள் 14 குரூப் எலிமெண்ட் சொல்லுது. எது 14 குரூப் எலிமெண்ட்? கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம் தானே. அப்புறம் எஸ்என் டின், இது லெட். இது வச்சுக்கோ. இது வந்து 14 குரூப் எலிமெண்ட். இது பேலன்ஸ் எதுல 4. அடுத்தது என்ன இருக்குது? பேலன்ஸ் 5. இந்த பேலன்ஸ் 5 வரும்போது என்ன தெரியும்? நீ மறுபடியும் எங்கே எழுதணும்? எது? இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். இதெல்லாம் பேலன்ஸ் என்ன? 5. அடுத்தது இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் வந்து தேர்ட் எழுதலாம். அது என்ன ரீசன் சொல்கிறேன். அது மட்டும் வேரியபிள் பேலன்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? இந்த இது மட்டும் இது நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக். இங்க நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் ஆர்சனிக். அப்ப இது பேலன்ஸ் நைட்ரஜன் பேலன்ஸ் 3 ன்னு சொல்லலாம். அப்ப 3 சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் பேலன்ஸ் 3 ன்னா அது ஃபார்முலா அமோனியா. முன்ன சொன்னல. இப்ப சப்போஸ் வந்து பாஸ்பரஸ் ஆக்சிஜன் 3 ன்னா என்னது? PCl3. பாஸ்பரஸ் ஆக்சிஜன் 5 அப்படின்னா அது பேர் என்ன? PCl5. அதே மாதிரி பேலன்ஸ் 3 னா PCl3, பேலன்ஸ் 5 னா PCl5. that is variable balance. ஓகேவா? அது ஒன்று டீப்பாக போகலாம். உங்களுக்கு நீட்டெல்லாம் போகும்போது ஒன்று
ஸோ தட் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ். அதெல்லாம் வரும். நீ சாதாரணமாக நீட்டுலாம் போனோம் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, அப்ளிகேஷன் தான். ஓகே, புரியுதா? ஒன்று ஜேஇ எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நீ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த டேபிள் காலத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபார்முலா எழுதலாமா? இப்போ நம்ம ஹோம்ஒர்க் போடலாமா? சரி, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அவ்வளோ. இப்போ இதை யூஸ் பண்ணிப்பா. இதை இப்போ எண்ணிற்கு 1, அதனால் என்ன பண்ணுறோம்? எண்ணி 83. இதை ஆக்சுவலாக எப்படி போடணும்? இப்படி போடணும். பட் போட வேண்டியது சோடியம் நைட்ரேட். அதே வந்து கேல்சியம் யூஸ் பண்ணி போட்டால் யார் போடுறதுலாமா? ஜனக்கு கவனமாக போடணும். கேல்சியம் நைட்ரேட்டும் யூஸ் பண்ணி ஃபார்முலா. இங்கே பாரு, கேல்சியத்தை பாருப்பா. எங்கே வச்சுருக்கோம் கேல்சியம்? இது பேலன்ஸ் எதுனா 2, நைட்ரேட் எதுனா மொத்த நைட்ரேட்டுக்கும் 1 யூஸ் பண்ணி எடுக்கிறது. வெரி குட் கிளாப். அலுமினியம் யூஸ் பண்ணி போடு. வா குயிக்கா வைஸ் பண்ண தான் நடக்கணும். இங்கே பாரு, இது அவசரப்படாது. இப்போ அலுமினியம் யூஸ் பண்ணி இது அலுமினியம் பேலன்ஸ் எதாவது 3. நைட்ரேட்டுக்கு நைட்ரேட் பேலன்ஸ் இல்லை. அது அப்போனா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு நான் சொல்லுவோம், அது வேண்டாம். இப்போ அலுமினியத்துக்கு நைட்ரேட் ஒரு காம்பவுண்ட், அது வந்து சிம்பிள் சால்ட் தான், காம்ப்ளெக்ஸ் சால்ட் இல்லை. அடுத்தது ஒன்று வரும்போது எங்கே சொல்லுவோம், பின்னாடி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் சால்ட் வரும். அதெல்லாம் அப்படியே பின்னாடி பார்க்கலாம். கோஆர்டினேஷன் விஷயம் வரும்போது பார்க்கலாம். ஸோ அலுமினியம் வெரி குட் கிளாப். ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள். சரி, இப்போ இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி எதுக்கு போட்டிங்கன்னா நம்ம வேறு என்ன பண்ணிட்டு போகலாம்? போட்டுட்டு போகலாம். ஏன்னா இப்போ பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சாங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறீங்க. ஏன் மனப்பாடம் பண்ணுறோம்? மனப்பாடமே பண்ணக்கூடாது. சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி போடலாமா? இப்போ இப்போ சல்பேட் இது எப்படி படிக்கிறீங்க? இருப்பா, இதையே நீ படிக்க வச்சுக்காங்க. இதை படி. எனக்கு படி. எனக்கு கரெக்ட் தெரியுமா தெரியாதா? சும்மா அந்த கூப்பிட்டு போன வெட்டத்தில் பாஞ்சு மாதிரி அந்த கிராமத்தில் பாஞ்சு சொல்லுவாங்க. நம்ம தெரியுமா தெரியாதா? தெரியாது. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி எல்லாமே நீ என்ன பண்ணுவ? எல்லாமே ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. சரி, நான் சொல்லிட்டா இங்கே இது வந்து என்னது? இது சோடியம் சல்ஃபைடு ஐடிஇ சல்ஃபைடு. இது வந்து சல்ஃபேட். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சோடியம் சல்ஃபேட் 8. இந்த ஐடியில் தான் வித்தியாசம் வரும். இது சோடியம் சல்ஃபைடு. நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எனக்கு தப்பாக சொல்லி சொல்லிட்டு இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா வித்தியாசம்? ஒரே காம்பவுண்ட் சல்ஃபரே வரும். எல்லாத்துக்கும் பேலன்ஸ் 2. இப்போ அலுமினியத்தையும் இங்கே இருக்கு. அலுமினியம் ஃபஸ்ட்டு எப்போ எழுதுனாங்க? அலுமினியம் பர்சன் அலுமினியம் மட்டும் போட்டுட்டாங்க. அடுத்து சல்ஃபேட் தனியாக போட்டுட்டாங்க ப்ராக்கெட்டில். அது த்ரைஸ் ட்வைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சல்ஃபேட் போட்டுட்டாங்க. SO4 தனியாக போட்டுட்டாங்க. அதான் தனியாக போடுது. நான் இப்போ வந்து நீ என்ன பண்ணுற? அலுமினியத்துக்கு பேலன்ஸ் போட்டியா? சல்ஃபேட்டோட பேலன்ஸ் இல்லை. சல்ஃபேட் பேலன்ஸ் இல்லை 2 போடு. அப்போ ஃபார்முலா என்ன? எங்கே போடல? இந்த மொத்தத்துக்கு இங்கே போடு. அப்போ ஃபார்முலா மைனஸ் போடாத. Al2 SO4 த்ரைஸ் அப்படின்னு சொல்லி புரியுதா? இப்போ கால்சியம் கார்பனேட் பேலன்ஸ் 2.
கார்பனேட். கார்பனேட் வேலன்ஸ் எத்தனை 2, இதுக்கு 1. அப்ப Na2CO3 சோடியம் கார்பனேட். புரியுதா கேளுங்க? அதே போட்டு ஃபார்முலா புரியுதா? உங்களுக்கு புரியுதா? சோ இப்படி தான் ஃபார்முலா இருக்கு. இப்ப சோடியம் பாஸ்பேட் எடுத்துக்கிறேன். இந்த பாஸ்பேட் வந்து வேலன்ஸ் 3, PO4 3-. PO4 3-. அப்ப இது ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன பண்ணும்? Na என்னது PO4 போடுங்க. Na வேலன்ஸ் 1, PO4 வேலன்ஸ் 3. அப்ப Na3PO4 சோடியம் பாஸ்பேட். புரியுதுன்னா கேட்டுக்காங்க. சும்மாவே உட்காந்து அப்படி போயிடக்கூடாது. ஐயோ நம்ம கேட்டா அவன் நினைப்பா, அவ கேட்டா அவன் நினைப்பா, அப்படிங்க அவன் நினைக்கூடாது. எல்லாருக்குமே புரியாது. அவனும் புரியுதுல, நீ தான் கேட்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன ஃபார்முலா பண்ணி எழுதிங்க, மனப்பாடம் பண்ண தெரியுதுயா? அப்ப இந்த டேபிள் எழுதிக்கலாமா? இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஃபார்முலா கேட்டாலும் நாலு மேக்ஸிமம். பட் அதை தவிர எதுவும் வராது. அலுமினியம் சல்பேட்னா உடனே என்ன சொல்லலாம்? AlSO4 சார். சோடியம் சல்பேட்னா Na2SO4 சார். ஓகே, சீக்கிரம் கமெண்ட் படிச்சு கண்டுபிடிச்சோம். பீரியாடிக் டேபிள்ல 1வது இருக்கிறதுக்கு வேலன்ஸ் 1 சார். இது கூட தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஏன் 1? அதுக்கப்புறம் ஆட்டோமஸ் ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான். செகண்ட் குரூப் ஆல்கைல் ஆட்டோமேட்டல்ல வேலன்ஸ் 2. ஏன்னா ஆட்டோமஸ் ஆர்பிட்டல்ல 2 இருக்கு. அப்புறம் இந்த 13th குரூப் அலுமினியம் குரூப் இருக்குல்ல, இந்த இது அதுக்கு வந்து 3. அதுக்கு அடுத்து கார்பன் குரூப்புக்கு 4. என்ன நைட்ரஜன் குரூப்புக்கு 5 சொல்லலாம், 3 சொல்லலாம். அடுத்தது ஆக்சிஜன் குரூப்புக்கு 2. அடுத்து ஹைட்ரஜனுக்கு 1. இன்னர் கேஸ் 0. ஏன்னா அது எல்லாமே ஃபுல்ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகே, இது எப்படின்னா ஒரு ஃபைனலா முடிச்சுக்கலாம். ஓகேவா? மொத்த பாஸ்பேட் நான் போட்டு தரேன். மொத்த பாஸ்பேட் 3-. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 3 போடணும். எங்கேயோ வந்து 3 கூட இருக்கிறது கூட Na3 வந்து 2 அயனா பிரிக்கும் பொழுது 3 3 இருக்குன்னு அர்த்தம். இந்த 3- அப்படின்னா இது ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லலாம். அது பின்னாடி வரும்போது உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ரொம்ப சொல்றேன். எப்பயும் போல ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சோடியத்தையும் பாஸ்பேட்டையும் எழுதணும். இந்த மொத்த பாஸ்பேட்டுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 3 சொல்லணும். அப்ப this is 3. இந்த சோடியத்துக்கு 1. அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. அதனால என்னது? Na3PO4. சப்போஸ் இப்படி வைக்கிறதுக்கா சார் கால்சியத்தையும் பாஸ்பேட்டையும் யூஸ் பண்ணணுமா? இதுக்கு என்ன பண்ண போற? பாஸ்பேட்டுக்கு 3, கால்சியத்துக்கு எவ்வளவு? 2. அப்ப என்ன பண்ணுவோம்? Ca3PO4 twice யூஸ் பண்ணுவோம். இப்ப அலுமினியத்தை யூஸ் பண்ணி போறோம்னு வச்சுக்கிறது. அலுமினியம் நைட்ரேட் த்ரைஸ், AlNO3 த்ரைஸ். இப்ப நீ ஃபார்முலா போடும்போது என்ன பண்ணுவோம்? NaCl போடுவோம், CaCl2 போடுவோம், AlCl3 போடுவோம், SiCl4 போடுவோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் சார் இது NaCl4 போடக்கூடாது அப்படின்னு? Because the valence of sodium is 1. The valence of chlorine is 1. So like sodium chloride is NaCl, this is CaCl2, that is aluminum chloride, silicon. Very good. Silicon tetrachloride. பரவாயில்ல, very good. Okay, புரியுதாடா? அப்ப இனிமேல் ஃபார்முலாவில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எந்த கேள்வி இல்லை, ஒன்று கூட டவுட் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு பேச பார்த்தா. புரியுதா? அதாவது 2 பேர் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் 36 வருஷம் சர்வீஸில் பார்த்துட்டேன். ஒரு அரைக்குறையாக கொடுத்தவங்க கேட்பான், கொஞ்சம் கூட கேட்பான், ஒன்றுமே புரியாமல் கேட்க மாட்டான். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் தான் சொல்லணும். புரியுதா? சரி, அப்போ இதில் எந்த சந்தேகம் இல்லை தானே? அப்போ நீ வீட்டில் போட்டு பார்க்கலாமா? மீதி இருக்கிறது நீயே ஹோம்ஒர்க் பண்ணிப்பாரு. இப்போ நான் சொல்லிட்டேன், நீ என்ன பண்ண வீட்டில் ருபீடியத்துக்கு எடுத்து இன்னைக்கு ஈவினிங் செஷன் அட்டன் பண்ணிடு. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிச்சிடறேன். நீயே இணையதளம் எழுது. நீயே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி அவுட் மோஸ்ட் ஆர்பிட்டா
அதான் நீங்க நிறைய ஒண்ணுன்னு நினைச்சிருக்கீங்க. டே கேட்டகரி ஒரு பீரியாடிக் டேபிள் பிளேஸ் பண்றதே அப்படிதான் பண்றான். கண்டபடி வச்சிட மாட்டான். ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் இன்னும் பீரியாடிக் டேபிள் இடம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஹைட்ரஜன் வந்து ஒன்னா பாசிட்டிவ் கேரக்டர் பெற்றிருக்குது, நெகட்டிவ் கேரக்டர் பெற்றிருக்குது. சில இடத்துல H+ இருக்கு, சில இடத்துல என்ன இருக்குது? H- இருக்கு. H+ is nothing but proton. அது புரியுதா? ஒரு கொஸ்டின் நல்ல கொஸ்டின் ஞாபகம் புரியுதா? H1 gives H plus 1 electron. நல்லா கவனிக்கணும். இங்க ஹைட்ரஜன்ல hydrogen contains 1 proton, 1 electron. 1 electron is removed. Here H+ ion is only 1 proton. So H+ is nothing but proton. நல்லா எழுதி புரியுதா? எங்களால் கேட்பாங்க ஒரு கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துட்றாங்க. இன்னொன்று நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருவாங்க. உடனே நன் ஆஃப் தீஸ் எழுதிடுறாங்க. H+ is nothing but proton. H+ சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்? H+ என்னன்னு சொல்லலாம்? புரோட்டான்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு, அப்படிங்க அது இருக்கிற என்னன்னா புரோட்டான் தான், அதனால புரோட்டான் சொல்லலாம். சும்மா ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. வசிகள் போடுறப்ப ஆசிட், பேஸ், இதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லணும். இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன், ஆசிட் ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் என்னது? ஆசிட் ஐடென்டிஃபிகேஷன் என்னது? H+ இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆசிட்ஸ். சரி, பேஸ் ஐடென்டிஃபிகேஷன் OH-. இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது என்ன சொல்லிடுவோம் சார்? ஒரு ஆம்பளை வராது சார், ஒரு பார்க்கும்போது ஒரு லேடி வராதுன்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. பார்க்கும்போதே பார்த்தா சாம்பல் சார், பொங்கல் சார். இப்போ கலாச்சாரம் நம்ம ஊரில், இப்போ நீங்கள் மும்பை சென்னை மாதிரி போனீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே உட்காருவாங்க, ஒன்று மாதிரி பாக்கெட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஆம்பளை பொம்பளை கூட வித்தியாசம் தெரியாது. அப்போ இப்போ நான் சிலதெல்லாம் காமிக்கிட்டா, இப்போ பாரு இந்த ALCL இருக்குது, இது ஆசிட்டா பேஸானா அவங்களால சொல்லவே முடியாது. ஆசிட்டுக்கான H+ இருக்காடா இல்லை பேஸுக்கான OH- இருக்குதா? இப்போ பாரு எடுத்துக்கிட்டீங்கன்னா NH3, இது வந்து ஆசிட், இது பேஸ். அப்போ நீங்கள் சொல்ல ஐடென்டிஃபிகேஷன் இல்லையே சார் அப்படின்னா பேர் என்னன்னா லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் இது பேர் லூயிஸ் பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். புரியுதா? அப்போ ஆசிட் இஸ் a substance which accept a pair of electron. Base is a substance which donate a pair of electron. So the acid base நான் லிட்மஸ் பேப்பர் சொன்னாங்க, அந்த வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ப்ளூ டு ரெட் ஆசிட் மறக்கவே மாட்டேன். எப்படி இந்த லியோ ஞாபகம் வச்சுக்கல, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த ஆசிட் பேஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் உனக்கு நீட் இது மாதிரி ஜெயிலாம் கேட்டது எப்படி திரும்ப கேட்போம், கம்பேரிசன் ஆஃப் ஸ்ட்ரென்த் கேட்போம். இது ஆசிட் தான், அதே ஆசிட் தான், விச் இஸ் ஏ ஸ்ட்ராங்கர், விச் இஸ் ஏ வீக்கர் ஆசிட். அதெல்லாம் நம்ம டீப்பாக மூளை யூஸ் பண்ணுவோம். அங்கே தான் உனக்கு இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பயன்படும். சும்மா சாதாரணமாக வந்துட முடியாது. இது ஆசிட் தான் சார், அது ஆசிட் சார். ஏன் சார் அது ஸ்ட்ராங் ஆசிட் சொல்கிறேன், இது வீக் ஆசிட்னு சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நடத்திட்டே போனால் ஏகப்பட கடல் மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம பேருக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. இப்போ நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம்? அட்ராக்ட் பண்ணும். இது ஒன்று மட்டும் ஞாபகம். உனக்கு சில இடத்துல இந்த வேர்டு கேட்குறீங்களா? பிலிப் கோபி தெரிஞ்ச கைப்பற்றணும். எனி ஒன் ஆஃப் யூ இது எந்த கிராமரில் இங்கிலீஷில் போய் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இருக்காது. தெரியுமா? தெரியாது. தெரியாதா?
ஆனால் பின்னாடி வரும், உங்களுக்கு வருது. இங்கிலீஷில் வந்துமா அது தவறு அவங்களுக்கு தெரியுமா சொல்லுமா? ஃபோபிக்னா அதாவது வெறுத்தல் சொல்றது, அதாவது ஓகே வெரி குட், கிளாப் பண்ணுறது. அப்போ ஃபிலிக்னா என்ன தெரியுமாடா? ஃபிலிக்னா லவ்விங், ஃபிலிக்னா லவ்விங் அட்ராக்ஷன், ஃபிலிக்னா லவ்விங் அட்ராக்ஷன். ஃபோபிக்னா என்ன? வெறுத்தல், வெறுத்தல், விளக்குதல். அதாவது இங்கிலீஷில் ரிப்பல்ஷன். சில பேர் பிடிக்கவே மாட்டாங்கடா, அவனுக்கு என்னது ஹைட்ரோஃபோபிக் சொன்னாங்க பாப்பா. ஹைட்ரோஃபோபிக்னா அவன் பார்க்க மாட்டா அலர்ஜி. சில பேர் பார்த்தா அலர்ஜியாக இருக்கும், அதெல்லாம் வெறுத்தல் ஃபோபிக். ஃபிலிக்னா விரும்புதல், ஃபிலிக் அட்ராக்ஷன் பார்க்கக்கூடாது இந்த வேர்டு. அது உங்களுக்கு பார்க்கறது என்ன பண்ணணுமா? நியூக்ளியோஃபிலிக் SN1, நியூக்ளியோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக்னு வரும். இதுதான் அப்போ ஃபிலிக்ங்கிற வார்த்தைக்கு என்ன பேர்? ஃபிலிக் வார்த்தைக்கு பேர் என்ன? அட்ராக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா? ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சிடலாம். சரி, கேமரா ஓடிட்டு. அதாவது என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஃபிலிக்ங்கிறது அட்ராக்ஷன் சொல்லலாம், லவ்விங்னு சொல்லலாம். அது வந்து விரும்பும். எது எது விரும்பும்? எலக்ட்ரான் புரோட்டான் விரும்பும். எலக்ட்ரான் எதை நோக்கி போகும்? புரோட்டான் நோக்கி போகும். எலக்ட்ரான் நோக்கி போகுமா? புரியுதா? அப்போ நியூக்ளியோ, இப்போ இது ஒரு வார்த்தை வருது, என்ன வார்த்தை? NEO, நியூக்ளியோ ஃபிலிக் அப்படின்னு. நியூக்ளியோனா என்ன அர்த்தம்? நியூக்ளியோனா பாசிட்டிவ் சார்ஜ், நியூக்ளியஸ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து ஃபிலிக் அட்ராக்ட் பண்ணக்கூடியது எதாக இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? Vr மைனஸ் அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ இதுதான் நியூக்ளியர் ஃபைல். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற உடனே வந்து அப்படி சேர்க்கிறோம். ஃபிலிக் அப்படின்னா லவ்விங், ஃபோபிக்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ்லி. அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவாக வரக்கூடியது என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் வரும். புரியுதா? சரி, இப்போ நான் சொல்லி தந்துட்டேன். ஃபிலிக்னா நான் சொல்லிட்டேன், லவ்விங் சொல்லிட்டேன்னா இதை போய் அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி தான் 1991 அப்பாயின்மெண்ட் பிஆர் அது பாடணும். ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு நாங்கள் தருமபுரியிலேருந்து வருவோம். நாங்கள் எங்கள் பாட்னர் சார் எல்லாமே அங்கே பிஆர் ஸ்கூலில் நாங்கள் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு வரும்போது ஒரு கூட்டம் ஹெட் மாஸ்டர் முன்னாடி நின்றுச்சு. இப்போ என்னை பார்த்து என்னென்னோ பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. நான் போய் பையன் வச்சு ஃபஸ்ட் அவர் கிளாஸுக்கு போய்ட்டு அவர் கொஞ்ச நேரத்தில் ஹெட் மாஸ்டர் பியூன் அனுப்பி சேகர். இப்போலாம் பியூன் இல்லை, அப்போலாம் பியூன் இருப்பாங்க. இப்போ ஹெட் மாஸ்டர் வந்து கெமிஸ்டர் கொடுப்பாங்க. நாங்கள் கூப்பிட்டு வந்து உட்காந்தேன். சார் உங்களால் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. என்னடா சார் வாரியார் கெமிஸ்ட்ரி வந்து என்னென்ன பசங்க பாடம் இருக்காது என்னென்னமோ சொல்லி தந்துருக்கீங்கன்னாங்க. என்ன சார் சொன்னால் பாடத்தை தான் சார் சொன்னோம் அப்படின்னு. இது என்ன நடந்துச்சுன்னா கதை, இப்போ நீ கற்றுக்கிட்டே இல்லை ஃபிலிக்னா என்னன்னு லவ்விங்னு இவன் போய் அப்ளை பண்ணிட்டான். அந்த ஊரில் ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டான்? ஃபிலிக் யூன்னு எழுதி கொடுத்துட்டான். ஆனால் அது யாராலும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல கவனி, நல்லா பெரிய பெரிய MA படித்தவங்கலாம் கொடுத்தாங்க, அப்புறம் பெரிய பெரிய படித்தவங்கலாம் கொடுத்தாங்க. அந்த ஃபிலிக்னு பார்த்து தெரியல. எடுத்து டிக்ஷனரி பார்த்தா டிக்ஷனரி எங்கே இருக்காது, ஃபிலிக் இருக்காது. ஏன்னா அந்த வேர்டு என்னவா இருக்கும்? கிரீக்காக இருக்கும் அல்லது லாட்டினாக இருக்கும். சரி, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரி, அவனை கேட்டான், அப்படியே ஃபிலிக்னு நான் அதெல்லாம் ஃபிலிக்லாம்னா அவன் ஏதாவது சொல்லிக்கலாம். ஃபிலிக்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபிலிக்னா ஃபிலிக் தான் அப்படின்ட்டான். சரி, அது முடிஞ்ச 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஊர் திருவிழா நடக்குது. அவங்க சொந்தக்கார பிள்ளை வர, அவன் யார் ஸ்டூடெண்ட், அவனுக்கு சொல்லி தந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி தந்துருக்கேன். அப்போ அந்த பேச்சு வச்சு அந்த பையன் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் ஃபிலிக்னு அந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டான். அப்புறம் எல்லாம் பார்த்தாங்க அது என்னன்னு புரியலன்னு. அப்புறம் அவன் சொல்லியிருக்கிறாடி அப்படியே எழுதி கொடுத்தான். ஃபிலிக்னா லவ்விங்னு அர்த்தம் வந்துச்சாங்க. அப்புறம் அவன் வந்துட்டான் நேரம் எங்கிட்ட. ஏன்னா அவனுக்கு புரியுதுக்காக சொல்லிட்டு இருந்தா, இப்போ நீ என்ன பண்ணிடாத. அன்னைக்கு எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, ஏதோ சின்ன வயசு. அவனு என்ன பண்ணிட்டான்? ஏற்றுக்கு போயிட்டான். ஏதோ வாதியார் வயசு போல சொல்லிட்டு இருந்தாருன்னு. இப்போ 63 வயசில் என்னை வச்சு விடுவாங்கடா. உனக்கு இதை ஃபிலிக்கு வந்து பாடத்தோட வச்சுக்கா. ஏன்னா எங்கனாச்சும் என்ன பண்ணிடக்கூடாது, அப்ளை பண்ணிட்டாரு. இப்போலாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, எனி டவுட்? எதுவும் டவுட் இல்லையா?
உங்களுக்கு யோசனை பண்ணுறான். ஃபிலிக்னா எங்கள் அப்பாட்ட போய் உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஏன்னா உங்கள் அப்பாவும் என் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் போய் கேட்குற அப்பா ஃபிலிக் நான் பிளான். இதே கதை தான் அவனுக்கு எடுத்துருந்தேன். புரியுதா? இப்போ எங்கள் அப்பா டாக்டராக இருக்காரு நடந்துட்டா அவனுக்கு தெரியலாம். அதனால் மதியானம் செஷன் அதனால் சாப்பாடு எடுத்து வரீங்களா? ஓகே சார்.